ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ரீசெண்ட் டைமில் பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் நிறையா பார்த்தேன். அதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சிலது. அதை பார்த்து அதுக்கு ரியாக்ஷன் பண்ணிவிடுவோம். இந்த மீம்ஸ் வந்து கண்டிப்பாக யாருக்கு மேட்ச் ஆகும்னா, இந்த திருவண்ணாமலை, போலூர், இங்கேருந்து வேலூருக்கு போகிறோம்ல, அவங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். இது புரியும் அவங்களுக்கு. ஏன்னா இந்த அம்பிகா பஸ்ஸு, சிவாஜி பஸ், இவங்க 2 பேர் போட்டி போட்டுன்னு போவாங்கன்னு நினைக்கிறேன் வேலூருக்கு. நான் போகும்போது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போனேன், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும் போதெல்லாம். அப்போல்லாம் அவனுங்க அப்படி தான் போட்டி போட்டுன்னு போவாங்க. அதுவும் அம்பிகா பஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த ஷேப்பே வேறு மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ரிலேட்டபிளாக இருக்கும் போலூர், திருவண்ணாமலை ஏரியா பசங்களுக்கெல்லாம். ஏன்னா அது பயங்கரமான ஸ்பீடில் போவாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி ஸ்பீடெல்லாம் ஓட்டாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா டிரைவராக இருந்தாக்கா சொல்லுங்கள். ஓகே, வேகமாக போட்டோம். அதுக்குன்ட்டு ஒரு ஸ்பீடு இருக்கும்ல, இவ்வளோ தான் போகணுன்ட்டு. அந்த வேகத்தில் போனால் பிரச்சனை இல்லை. வேணும்னே போட்டி போட்டுக்கின்னு போயிட்டு ஆக்சிடென்ட்லாம் ஆகுறது அந்த மாதிரி நிறைய நடக்குது. வேலூருக்கு போகிற வேலூர் ஹைவேல வந்து திருவண்ணாமலை டு வேலூர் ஹைவேல நிறைய ஆக்சிடென்ட்லாம் அந்த மாதிரி நடக்குது. ஸோ அதனால வேகம் முக்கியம்தான், அதே நேரத்தில் விவேகமும் முக்கியம் நமக்கு. இது செம்மையாக இருக்குங்க. அவசரமாக வேலூருக்கு போகணும், ட்ரெயின் ஏதாவது இருக்கா, நம்மக்கிட்ட மதம் கொண்ட யானை இருக்குது அப்படின்ட்டு. ஆமாம், அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கானுங்க அவங்களும். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரெல்லாம் இந்த மாதிரி அம்பிகா பஸ்லையோ இல்லை சிவாஜி பஸ்லையோ போகும்போது இந்த மாதிரி போட்டி போட்டுன்னு போகிறத பார்த்துருக்கீங்க, கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அவமானப்படுறேன். பள்ளிக்கூடம் இல்லை, படிக்க என் பிள்ளைய தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்லை. ஆமாங்க, நம்ம சீமான் அண்ணன் சொல்கிறதும் கரெக்டு தானே. நம்ம ஊரில் எங்கே தமிழ் சொல்லித்தராங்க? தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூலில் கூட தமிழ் சொல்லித்தரல. எல்லாம் இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், கன்னடம் தானே சொல்லி கொடுத்துன்னு இருக்காங்க. ஸோ அவர் கேட்குறதுல நியாயம் தானே. அவங்க பசங்களுக்கு தமிழ் தெரிலனா அவர் எதுக்கு அவமானப்படணும்? கரெக்டாக தான் கேட்குறாரு. இதை அவர் தம்பிகள்லாம், சீமானனுடைய தம்பிகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நம்ம அண்ணன் வேறு எதனா யூனிவர்ஸ்லேருந்து வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஜோக்காக எடுத்துக்கணும், சிரிச்சிட்டு போயிடணும், அவ்வளோதான். இந்த பிக் பாஸில் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் எல்லாருமே நெகட்டிவாக தான் விமர்சனம் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததுலேயே இது தாண்டா கேவலமான சீசன்ற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க உள்ளே வந்துக்கிறதே எல்லாமே ஒரு சாக்கடை கூட்டம் தான். அதனால் உள்ளே எப்படி இருக்கும்? சாக்கடையாக தான் இருக்கும். யார் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்ல, ஆனால் கொஞ்சம் பேர் ஒழுக்கமாக இருக்காங்க, ஓரளவு டீசெண்டாக வளர்ந்து வந்தவங்கன்னு தான் நினைக்கிறேன். சரியா தெரில. ஆனால் அங்கே இருந்த ஒரு 5-6 பேருங்கெல்லாம் பண்ணுற செயல்லாம் கேவலமாக இருக்குங்க. அதெல்லாம் எப்படி தான் பார்க்குறாங்கன்னு தெரில மக்கள். அதையும் பார்த்து ரிவ்யூ போடுறானுங்க, அதையும் லட்சக்கணக்காக பார்க்குறானுங்க ரிவ்யூவையே. என்ன நடக்குதுன்னு தெரில நம்ம நாட்டில். இந்த மாதிரி ஷோவெல்லாம் எதிர்க்கணும். இப்போது விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு, நீங்கள் பண்ணுறதெல்லாம் வெளியில பார்க்க முடியல, மக்களே திட்டுறாங்க, அவங்க பார்க்கலாம், எதுக்காக நம்ம ஷோ நடத்தணுன்ட்டு. இனிமேவாச்சும் ஒழுங்காக இருப்பாங்களா அப்படின்னு தெரில, பார்க்கலாம். இவனுங்க திருந்த மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் இருக்கிற ஆளுங்களாம் அப்படிங்க, எல்லாம் அரலூசுங்க. என்ன பண்ணோம், எவ்வளோ சொன்னாலும் அதை செய்ய மாட்டாங்க. அவங்க பண்ணுறதை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம டிடிஎஃப் வாசனுடைய ஐபிஎல் மூவி டீசர் வந்திருக்கு. ஸோ ஓரளவு ஓகே தான். ஏன்னா அந்த அளவுக்கு மட்டமாலாம் இல்லை, கலாய்க்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரிலாம். அவர் பேசின ஒரு 2 டைலாக்குங்க. அந்த 2 டைலாக்ல ஒன்று ஓகே பரவாயில்ல, ஒன்று வந்து ரொம்பவே காமெடியாக தான் இருக்குது. ஆட்டத்தை சரியாக முடிக்கணும்னா ஓட்டத்தை எப்போ எடுக்கணுன்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லியிருப்பாருல்ல, ஆட்டம் ஓட்டம். இது என்னவோ ஒரு ஏஐயில் போட்டு டைலாக் எடுத்த மாதிரி இருக்குது. அது ரைமிங்காக ஏஐயில் போட்டு ஒரு டைலாக் கொடுன்னு கேட்டு எடுத்த மாதிரி. ஸோ ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, அது ரியலாகவே இல்லை அந்த டைலாக். அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, சிரிப்பாக தான் இருக்குது. அவர் சீரியஸாக பேசினிருக்காரு, நமக்கு சிரிப்பு வருது. ஸோ அந்த டைலாக் அவாய்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இது ஸ்டோரி எப்படி இருக்கும்னு தெரில, ஃபுல் படம் வந்தால் தான் தெரியும். மேபி ட்ரெய்லரில் தெரியலான்னு நினைக்கிறேன். இது டீசர் தான், ட்ரெய்லர் விடுவாங்களா என்ன தெரில, பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே ஓரளவு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்டுங்க தான். டிடிஎஃப் மட்டும் தான் கொஞ்சம் புது ஆளாக இருக்கார். இவருக்கு ஆக்டிங்கும் அந்த அளவுக்கு தெரியாது இல்லைங்க, ஃபஸ்ட்டு படம். ஸோ முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கதை ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா படம் ஓடிடும். நான் ரீசெண்டாக பார்த்த ரீல்ஸில் வந்து இது கண்டினியூஸாக கொஞ்சம் வந்துச்சுங்க. இது எல்லாருக்குமே வந்துச்சா என்ன தெரில. ஏன்னா இது ரொம்பவே மோசமானது சமூகத்துக்கு. இது ஏன் இப்படி பண்ணுறானுங்கன்னு தெரில. வைரல் ஆகணும், ட்ரெண்ட் ஆகணும்னா என்ன வேணா பண்ணுவாங்களா அப்படின்ற மாரி இருக்குது. என்ன கலிகாலமோ தெரிலங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்களும் சரி, இல்லை லவ்வரு, இல்லை கேர்ள் ஃப்ரெண்டு, யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி தெரிஞ்சாக்கா நம்ம அதை மறைச்சி தான் விடுவோம். அந்த மாதிரி தெரியுது, மறைச்சி விடு, அந்த மாதிரி சொல்லுவோம். இல்லை நம்ம அந்த சொல்லுவோம். ஆனால் இதில் என்னன்னாக்கா உள்ள மறைஞ்சிருக்கிறத வெளியே எடுத்து, அதுவும் பப்ளிக் பிளேஸில் விளையாடுறதெல்லாம் எவ்வளோ கேவலமான செயல். ஆனால் அது மாசுன்ட்டு செய்கிறானுங்களா, இல்லை என்னன்னு செய்கிறாங்கன்னே எனக்கு புரியல. அவங்க அந்த லேடிஸ் கம்முன்னு இருக்காங்களா? யாராக இருந்தாலும் கம்முன்னு இருக்க மாட்டாங்க. அது எப்படி இப்போலாம் இந்த ஜென்ரேஷனில் அது ஈஸியாக எடுத்துப்பாங்களா? ஒன்றுமே புரியலங்க. ஸோ இது வந்து ரொம்பவே தப்பான விஷயமா தான் எனக்கு படுது. இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்லலாம் பண்ணக்கூடாதுங்க. அதுவும் ரோட்டில் ட்ராவலிங் டைமில். ஏற்கனவே நம்ம பொண்ணுங்க எப்படி வண்டி ஓட்டுவாங்கன்னு தெரியும். அதே நிறைய பேர் கலாய்க்கிறாங்க. இன்னும் இந்த மாதிரிலாம் பண்ணி எதனா விபரீதம் நடந்துச்சுனாக்கா என்ன பண்ணுறது? அந்த பொண்ணு நினச்சா இப்போ கூட யூடிசிங்கில் அந்த பசங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து கேஸ் போட்டாங்கன்னா உள்ள தூக்கி போட்டுடலாம். ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பண்ண மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்தில் தான் அந்த பசங்க பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸுங்களா இருந்தாலும் சரி, லவ்வராக இருந்தாலும் சரி, இல்லை உண்மையாக லவ் பண்ணால் நீ அந்த மாதிரி பண்ணுவியா அந்த பொண்ணை பப்ளிக் பிளேஸில்? அந்த மாதிரி டீஸ் பண்ண முடியுமா உன்னால்? அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. உண்மையிலேயே லவ் பண்ணுறவன் யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டானே.
இல்லை ஃப்ரெண்டாக கூட உண்மையான ஃப்ரெண்டாக இருந்தால் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த பொண்ணுங்களும் அந்த அளவுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். படித்து சொன்னேனே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்ட்டு. இது ஜீவா வந்து வேறு லெவலுங்க. இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் இருந்து பண்ண படங்கள், ஜீவா படங்களில் எல்லாத்துலேயுமே இந்த அவெஞ்சர்ஸில் சொல்லுவாங்கல்ல, டெட்பூல் வந்து ஃபோர்த் வால் பிரேக் பண்ணவர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஆடியன்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி கதையை. அந்த மாதிரி ஜீவாலாம் பழைய படத்துலேருந்தே அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு சாங்க்கு போகிறதா இருந்தாலும் சரி, நான் இதோ ஒரு சாங்க்கு சின்ன சாங் தான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. அப்புறம் என்னென்ன போகிறீங்க சாங்லாம் இல்லை அப்படின்றது. இந்த மாதிரியான ஆடியன்ஸ் கிட்ட பேசுறதெல்லாம் ஜீவா பழைய படத்துங்கள்லேருந்தே நிறைய படத்துங்கள்ல பண்ணியிருக்காரு. ஓ சாரி, ஒன் சாங். ஆனால் அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே செலக்டிவாக தான் பண்ணுவார். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும், பார்க்குற மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாக தான். பார்க்கலாம் இந்த படம் ட்ரிபிள் டி, தலைவன் தம்பி தலைமையில். படம் பேரே வித்தியாசமாக தான் இருக்குது. பார்க்கலாம் எப்படி வரப்போகுதுன்ட்டு. ஆனால் இந்த டைலாக் மட்டும் படத்தில் வந்துச்சிங்கன்னா வச்சுங்களேன், தியேட்டர் பிளாஸ்ட் ஆகும். வெற்றிமாறன் எப்படி அவருக்கு போயிட்டு கெட்ட வார்த்தை பேச சொல்லியா தரணும்? வாங்க ஒரு சாங்கே பாடி காட்டுறேன். வேறு லெவல் மீமுங்க இது. இது கொஞ்சம் மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த பீப் சாங்குமே இவர் பாடலன்னு சொல்லியிருந்தாங்க, சொன்னார். அது தெரில உண்மையா பொய்யான்ட்டு. ஆனால் அவர் தான் பாடினாரு, அனிருத் தான் மியூசிக் போட்டாருன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ கெட்ட வார்த்தைலாம் பேசுகிற மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? உங்களுக்கு பாட்டே பாடி காட்டுன்ட்டு. நல்லா இருக்கு மீம்ஸ். இதில் இந்த மாதிரி மீம்ஸ்லாம் பார்த்தோன்னே சிரிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஓரளவு கொஞ்சம் ரியாலிட்டி கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கு. தமிழ் படம் 3 வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த டைரக்டரு. எப்படி இருக்க போதோ வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டு வேறு லெவலு, செகண்ட் பார்ட்டு சில பேருக்கு பிடிக்கல. ஆனால் எனக்கு ஃபேவரட்டாக தான் இருந்துச்சு, பிடிச்சிச்சு. அது நிறையா படங்களை வந்து கலாய்க்கிற விதம், அதுவும் அந்த சாங் என்னை விட்டுடுங்க ப்ளீஸ், அந்த சாங்லாம் வேறு லெவலுங்க. அது எல்லாமே அதில் இருக்கிற எல்லா லிரிக்ஸுமே கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும் ஒரு ஒரு ஆக்டருக்கு. நல்லாயிருக்கும் அது. அது எப்படி எழுதுனாங்கன்னு தெரியல. இப்போது தமிழ் படம் 3 வரப்போகுது, சொல்லவா வேணும்? எல்லா படத்துடைய சீன்ஸும் அதில் வரும். கொஞ்சம் ஃபன்னி டோனில் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்னு தான் நினைக்கிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சொதப்பாமல் இருந்தால் சரி. எப்படியும் கலாய்க்கிறது இருக்கிற படம் தானே. கலாய்க்கிறதுனா சொல்ல வேணும், எப்படி பார்த்தாலும் ஒர்க் அவுட் ஆகிடும். சிரிச்சா போதும், அவ்வளோதான். ஆனால் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி அது நமக்கு விஷயம் இல்லை. எப்படின்னா எடுங்கடா. ஏன்னா முக்கியமாக இந்த தமிழ் சினிமா வருத்தில்ல, மற்ற சினிமாலாம் வருத்துன்றானுங்கல்ல, அது கலாய்க்கிற மாதிரி எதனா ஒரு சீன் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா தமிழ்லையுமே நிறையா வர்த்தான படம்லாம் வருது. ஆனால் நிறைய பேர் அதை விரும்ப மாட்டேங்கிறானுங்க. நல்லா இல்லை மொக்க அப்படின்னுறானுங்க. ஆனால் மற்ற இண்டஸ்ட்ரி, தெலுங்கும் சரி, கன்னடா சரி, கர்நாடகாலேருந்து வந்துச்சுன்னா, ஓ இப்படி எதனா சிம்பிளாக எதனா நல்லா இருந்துச்சுன்னா கூட பயங்கரமாக எடுத்துருக்கானுங்க, நீங்கள் என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மடந்துட்டே பேசுகிறாங்க தமிழ் சினிமாவை. ஆனால் அப்படி கிடையாது. ஸோ அந்த மாதிரி எதனா சீன்ஸ்லாம் அந்த தமிழ் படம் 3ல வச்சா நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக இனிமேல் வீடியோஸ் வரும்.